வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் இரிகரை பேரூராட்சிக்கு முன்பு சந்தித்த தமிழ்நாடு பனை தொழிலாளர்கள் மற்றும் அனைத்து உடல் உழைப்பு கட்டுமான பொது தொழிலாளர்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் திரு எஸ் மாரியப்பன் பனைமரம் குறித்தும் அதனை ஏன் பாதுகாக்க வேண்டும் என்பது குறித்தும் மீடியா 24 தமிழ் செய்தி சேனலுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். நீங்க எங்க இருந்து வரீங்க சார்? மேடம், நாங்கள் தமிழ்நாடு பனை தொழிலாளர் நல வாரியத்திலிருந்து வரோம். தமிழ்நாடு பனைமரம் வளர்ப்பு திட்டத்தின் கீழே இருந்து வந்திருக்கோம் மேடம். என்னோட பேர் மாரியப்பன். மாநில பொதுச் செயலாளராக இருக்கிறேன் தமிழ்நாடு பனை தொழிலாளர் நல வாரியத்தில். சரிங்க சார், நன்றிங்க சார். நீங்க கையில வச்சுட்டு இருக்கீங்களா, இது என்னங்க சார்? மேடம், இது பனை மர கன்றுகள் மேடம். 1 வருட பனை மர கன்று. இந்த பனை மரம் தான் தமிழ்நாட்டோட தேசிய மரம். இது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று விழிப்புணர்வு கொடுத்து கொண்டு வருகிறோம். இப்போது நம்மளுடைய இடிகரை பேரூராட்சியில் இந்த பனைமர கன்றுகள் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம் மேடம். ஓகே, நன்றிங்க சார், நன்றிங்க சார். இப்போ இந்த பனைமர கன்று வச்சிருக்கீங்களா சார்? இது விதை கொட்டை இங்க இருக்கு. இது என்னதுங்க சார் இந்த பகுதியெல்லாம்? மேடம், இந்த பனை மரமே இந்த விதையிலிருந்து கீழே வரக்கூடியதான் மேடம் பனை மரம். இதுதான் நாளடைவில் பெரிய மரமாக வருகிறது. இந்த விதை மூலமாகத்தான் பனை அந்த கிழங்கு, இது குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க, பனங்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த கிழங்கு நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னால் நம்ம உடம்புல சர்க்கரை நோய் அதிகமாக இருந்தால் ஒரு அளவுக்கு கட்டுப்பாடோடு வைக்கக்கூடிய ஒரு குச்சி கிழங்கு என்று சொல்லுவார்கள் மேடம். நன்றிங்க சார். இது எத்தனை வருட கண்ணுங்க சார் இது? மேடம், இந்த கண்ணோட வயசு 1 வருட கன்று மேடம். 1 வருடம்? இந்த கண்ணு முளைக்கிறதுக்கு 1 வருடம் ஆகுங்களா சார்? ஆமாங்க மேடம், 1 வருடம். இந்த கண்ணு வரதுக்கு 1 வருடம் ஆகும். நன்றிங்க சார். சார், இந்த விதை எப்பங்க சார் இது நடணும் நம்ம? பழம் விழுந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் ஒரு ஈரத்தன்மையெல்லாம் போனதுக்கு அப்புறம் நடவு செய்யணும் மேடம். இது நட்டு விதைகள் போட்டு 6 மாசம் கழிச்சு தான் இந்த இதே வரும், கிழங்கே வரும். கிட்டத்தட்ட 1 வருஷம் இதனுடைய ஆயுள். இது இப்போ இருக்கக்கூடிய வயசு 1 இயர். சார், இந்த பனைமர விதை எந்த காலங்களில் இது நடவு செய்யணும் சார்? பனைமரம் இப்போ இந்த காலங்களில் இப்போ நடவு செஞ்சு தை மாதம் நம்ம இந்த கிழங்குகள் எடுத்துடலாம். ஆமாங்க மேடம். சார், இது பூமியில நல்லா அந்த வேர் பிடிச்சு நம்மளுக்கு மரமா வர்றதுக்கு எவ்வளவு வருடங்கள் சார் ஆகும்? மேடம், நீங்க கேட்கறது பெரிய மரமாக கேட்குறீங்க. அப்படி பெரிய மரமாக வர்றதுக்கு இதனுடைய மகசூல் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா 18 ஆண்டுகள் கம்பல்சரி முடியணும். 18 ஆண்டுகள் முடிஞ்சாதான் நம்ம பனை மரத்துல இருந்து நொங்கு, பதநீர், கருப்பட்டி இது போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம அதுல இருந்து எடுக்க முடியும் மேடம். இப்போ நம்ம இது நடவு செஞ்சா நம்ம குழந்தைகளுக்கு தான் இது பயன்படும், எதிர்காலத்துக்கு தான் இது பயனுள்ளதா இருக்கும். ஆமாங்க மேடம். இதுக்கு முன்னாடி முன்னோர்கள் நம்முடைய தாத்தா, பாட்டி, பூட்டி இவங்கெல்லாம் உற்பத்தி பண்ணின மரத்துல தான் நாம இப்போ நொங்கு, பதநீர் இது போன்ற பொருட்கள்லாம் சாப்பிட்டு நம்மளுடைய உடம்பை சீராக்கி வச்சிருக்கோம். அதுல என்ன பண்ணாங்கன்னா இன்றைக்கு ஏகப்பட்ட பனை மரங்கள் அழிக்கப்பட்டு விட்டது. இந்த பனைமரம் நம்முடைய தமிழ்நாட்டின் தேசிய மரம் அழிக்கப்பட்டு வர்றதுனால இனிமேல் அழிக்கக்கூடாது என்று மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்போது உத்தரவு போட்டிருக்காங்க. பனை மரத்தை வெட்டக்கூடாது, அழிக்கக்கூடாது என்று சொல்லியுள்ளார்கள். அவர்களுக்கு நம்மளுடைய இதன் மூலமாக நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேடம். நன்றிங்க சார், நன்றிங்க சார். சார், பனைமரம் வச்சா நம்ம உணவுகளுக்கு மட்டும்தான் இது பயன்படுதுங்களா, இல்லை மண்ணுக்கு இது நல்ல ஒரு உரமா இருக்குமா, எப்படிங்க சார் இது? மேடம், நாம பனைமரம் வைக்கும்போது நம்மளுடைய நிலத்தடி நீரை பாதுகாக்கிறது. ஒன்று, கிட்டத்தட்ட அந்த பனைமரத்தோட வேர் 1500 2000 சல்லி வேர்கள் இருக்கிறது. அது நம்மளுடைய நிலத்தடி நீரை பாதுகாக்கிறது. அப்புறம் நம்மளுடைய உயிர் காக்கக்கூடிய மரம் அப்படின்னு சொல்ல போனால் இந்த பனைமரம் தான். இடி மின்னல் தாக்கும் பொழுது அந்த பனைமரத்து மீது தான் விழும், வேற எந்த மரத்தின் மீதும் அவ்வளவு எளிதாக விழாது. அப்படி விழும் பொழுது அந்த இடியானது அந்த மரத்தில் விழும்போது அது பூமியை நோக்கி, கீழ் நோக்கி பூமிக்கு உள்ள கொண்டு விட்டுரும். அந்த சல்லிவேர்கள் வழியாக அப்படியே உள்ள போய் அந்த மரத்துக்கும் பாதிப்பு வராத அளவுக்கு வரக்கூடியது பனைமரம் மேடம். சார், இது நம்ம தோட்டங்களில் மட்டும்தான் நட முடியுமா, குளங்கள், ஏரிகள் அந்த பக்கம் மட்டும் தான் நட முடியுமா, நம்ம வீட்லயும் இது நடவு செஞ்சுக்கலாமா, எப்படிங்க சார்? மேடம், பனைமரம் என்பது பொதுவாக மக்களுக்கு பயன்படக்கூடிய இடங்கள் எங்குனாலும் நடலாம். நம்மளுடைய தோட்டமாக இருந்தாலும் 1 ஏக்கருக்கு 540 மரங்கள் நடவு செய்து அதில்
நாம் உற்பத்தியை பெருக்கிக் கொண்டு நம்முடைய வருவாயை ஈட்டி எடுக்கலாம். ஒன்று. அதே போன்று புறம்போக்கு இடங்களிலும் பனை மரங்களை நடலாம். சாலை ஓரங்களிலும் பனை மரங்களை நட்டு நடவு செய்து பராமரித்து வரலாம் மேடம். அதே மாதிரி நாம் பனைமரம் நடும் பொழுது மேலே வந்து என்ன அந்த எலக்ட்ரிக் கம்பிகள் இல்லாமல் பாதுகாப்பாக நடவு செய்ய வேண்டும் மேடம். வரக்கூடிய காலகட்டங்களில் யாருக்கும் எந்த இடைஞ்சலும் இல்லாத அளவுக்கு நாம் பனைமரங்களை நடவு செய்ய வேண்டும். நன்றிங்க சார், நன்றிங்க சார். இப்போ இந்த கன்று வச்சிருக்கீங்க இல்லைங்க சார், ஆமாம் மேடம். இது வந்து நீங்க இலவசமா கொடுக்க போறீங்களா, எப்படிங்க சார் இது? மேடம், நாங்கள் இலவசமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க கிட்ட நாங்கள் 3 ஏக்கர் இடம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். அவங்க இன்னும் இடம் தரல. கிட்டத்தட்ட 4-5 மாதங்களாக இதற்காக மனுக்களை கொடுத்து வந்து கொண்டிருக்கிறோம். எந்த நடவடிக்கையும் இல்லை. தருகிறோம் என்று சொல்லி உள்ளார்கள், இன்னும் தரவில்லை. தந்தால் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள 12,525 கிராம ஊராட்சிகளுக்கும் இலவசமாக கொடுப்பதற்கு ஏற்பாடுகள் செய்து கொடுக்கலாம். நன்றிங்க சார், நன்றிங்க சார். இவ்வளோ பயனுள்ள பனைமரத்தை பற்றி நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். ஓகே மேடம். நன்றிங்க மேடம். தேங்க்யூ. பனைமரம் வளர்ப்போம், பாதுகாப்பாக இருப்போம். நன்றி, வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளருடன் எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.